வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ராகுல் மீனுன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சூப்பரான கதையை கேட்க போறோம். இந்த கதை மூலியமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, எப்படி சாஃப்ட்வேர் உருவாக்குற வேலையவே தலைகீழா மாத்துதுன்னு ரொம்ப ஜாலியா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒரு மஜா கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாட்டு வண்டியில ராக்கெட் என்ஜினை மாட்டினா என்ன ஆகும்? ஒரே காமெடியா இருக்கும்ல? அதே மாதிரி தான் சூப்பர் ஃபாஸ்டான ஏஐயை எடுத்து பழைய மெதுவான வேலை செய்யற முறைகளோட சேர்த்தா இதே மாதிரி ஒரு கூத்து தான் நடக்கும். நம்ம கதை ஒரு கிளாஸ் ரூம்ல ஆரம்பிக்குது. அங்க ராகுல், மீனுன்னு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச். ஏஐ உதவியோட சாஃப்ட்வேர் எப்படி உருவாக்கலான்னு பிரசன்ட் பண்ணணும். ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பரிசு தெரியுமா? முழுசா 5000 ரூபாய். ஓகே. இந்த போட்டியில நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எப்படி டோட்டலா வேற வேற வழியில போனாங்கன்னு பாப்போமா? ஒருத்தர் ஆம வழியை எடுத்தாரு, இன்னொருத்தர் சிறுத்த வழிய. நம்ம ராகுல் இருக்கானே, ஒரே ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு பெரிய ஷாருக் கான் மாதிரி என் பேர் ராகுல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு மனசுக்குள்ளேயே கெத்தா நினைச்சுக்கிட்டான். அவனோட பழைய ஸ்லோவான பிளானே ஜெயிக்க போதோன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். ஆனா நம்ம மீனுக்கோ ராகுல் ஏஐயோட பவரையே சரியா புரிஞ்சுக்காம இருக்கானேன்னு தெரிஞ்சு போச்சு. அவனை பார்த்து ஐயோ இவன் என்னடா இப்படி இருக்கான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கண்ணு அப்படி ஒரு சுத்துனா பாருங்க, அவன் கண்ணே ரீபூட் ஆகிடும் போல இருந்துச்சு. இப்ப பாருங்க, இதுலதான் அசல் ட்விஸ்ட் இருக்கு. ராகுலோட பிளான் ஒரு ஆமா மாதிரி மெதுவா ஸ்டெடியா போகும். அதுக்கு ஏஐனா ஒரு சாதாரண ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி தான். ஆனா மீனுவோட பிளான் அடேங்கப்பா, அது எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச சிறுத்த மாதிரி படு வேகம். அது ஏஐய ஒரு ஸ்மார்ட்டான டீம்மேட்டா பாத்துச்சு. இதுதான் ரெண்டு பேருக்கும் இருந்த பெரிய வித்தியாசம். ராகுல் பழைய வழியிலேயே யோசிச்சுட்டு இருந்தப்போ நம்ம மீனும் ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சா. அதோட பேரு தான் AWS AIDLC, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். அப்பாடா, பேர் எவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா இதுதான் கேமே மாத்த போகுது. இந்த புது ஃபார்முலாக்கு ரெண்டு கோல்டன் ரூல்ஸ் தான். ரொம்ப சிம்பிள். முதல் ரூல், எல்லா கஷ்டமான வேலையும் ஏஐ பார்த்துக்கும், ஆனா ஸ்டியரிங் நம்ம கையில தான். ரெண்டாவது ரூல், ஏஐ கொடுக்கற ஐடியாவை வச்சு மொத்த டீமும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். இது எப்படின்னா, ஒரு ரோபோ ஷெஃப் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தருது, ஆனா அதுல உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க தான் சொல்றீங்க. அது மாதிரி தான் மீனுவோட பிளான்ல 3 ஸ்டெப் தான். ஒரு ஐடியா எப்படி ஒரு முழு சாஃப்ட்வேரா மாறுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஸ்டெப் ஆரம்பம், ரெண்டாவது உருவாக்கம், மூணாவது செயல்பாடுகள். முதல் கட்டத்துல ஒரு செம்ம ஃபன்னான விஷயம் நடக்கும். அதுக்கு பேரு கூட்டாக விவாதித்தல். டீம்ல இருக்க எல்லாரும் ஒன்னா ஒரே ரூம்ல உட்காந்து ஜாலியா பேசி ஐடியாஸ ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி. அப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன நடக்குது தெரியுமா? வெறும் கொஞ்ச நேரத்துல அவெஞ்சர்ஸ்ல தானோஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் சேகரிக்கிற மாதிரி ப்ராஜெக்டுக்கு தேவையான எல்லா முக்கியமான விஷயத்தையும் டக்கு டக்குன்னு சேகரிச்சிடுறாங்க. அடுத்தது உருவாக்கம். இங்கேயும் அதே மாதிரி தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டாக உருவாக்குதல் மூலமா சாஃப்ட்வேரை உருவாக்குறாங்க. ஒரே கம்ப்யூட்டர்ல எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்க ஏஐ ஒரு சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட் மாதிரி. அதுவே டிசைன் ஐடியாஸ் கொடுக்கும், கோட் எழுதும். ஆனா ஃபைனல் டிசிஷன் நம்ம டெவலப்பர்ஸ் கையில தான். இது ஓகே, இது வேண்டான்னு சொல்றது அவங்க தான். கடைசியா சாஃப்ட்வேர் ரெடி ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சதும் நம்ம ஏஐ ஒரு செக்யூரிட்டி மாதிரி வேலை பார்க்கும். அதுவும் சும்மா இல்ல, ஒரு நிமிஷம் கூட தூங்காத செக்யூரிட்டி மாதிரி. ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா முன்னாடியே கண்டுபிடிச்சு சொல்றதோட அதுக்கு சொல்யூஷனையும் சொல்லிடும். அதனால நம்ம டெவலப்பர்ஸ் நடுராத்திரியில எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா தூங்கலாம். இந்த புது வழிமுறைக்கு புது வார்த்தைகளும் இருக்கு. பழைய வார்த்தையெல்லாம் போய் புதுசா என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? பழைய மெத்தட்ல வேலைய ஸ்பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு மேரத்தான் மாதிரி ரொம்ப நாள் ஓடும். பெரிய வேலைய எபிக்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஸ்பிரிண்ட் மாதிரி ஹுசேன் போல்ட் மாதிரி அதிவேக போல்ட் ஆயிடுச்சு. வேலைய மணிக்கணக்கிலையோ இல்ல சில நாள்லயே முடிச்சிடலாம். அந்த மலை மாதிரி இருந்த எபிக் எல்லாம் இப்ப சின்ன சின்னதா கையாளக்கூடிய யூனிட்ஸா மாறிடுச்சு. சமல்ல? சரி, கதை கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. போட்டியோட கடைசில என்னாச்சு? ஆம ஜெயிச்சுதா, சிறுத்தை ஜெயிச்சுதா? யாரு வின்னர்? எல்லாரும் நினைச்ச மாதிரியே நம்ம மீனு தான் ஜெயிச்சா. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவ என்ன பண்ணா தெரியுமா? பரிசு பணத்தை ராகுல் கூட பாதியா ஷேர் பண்ணிக்கிட்டா. அப்பதான் அவனுக்கு புரிய வச்சா, ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றின்னு. நம்ம ராகுலும் பாடம் கத்துக்கிட்டான். நான் இன்னும் ராகுல் தான், ஆனா இப்போ ஏஐடிஎல்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராகுல்னு சொன்னான். ஏஐ எவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஃபைனல் கால் எடுக்க வேண்டியது மனுஷங்க தான்னா அவனுக்கு நல்லா புரிஞ்சுது. பாத்தீங்களா, இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஏஐ வெறும் ஒரு மெஷின் இல்ல,
அது நம்ம டீம்ல ஒரு சூப்பர் பார்ட்னரா இருக்க முடியும். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க. ஏஐ மாதிரி ஒரு பவர்ஃபுல் பார்ட்னர் கூட நீங்க எப்படி டீம் சேர போறீங்க? யோசிங்க.